இந்த காணொளி சில நேரங்களில் நாங்கள் மற்றவர்களை மாற்ற வேண்டுமென்று விரும்புவோம். மற்றவர்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி திருந்த வேண்டுமென்று நாங்கள் திருத்த முற்படுவோம். பெரியவங்க சொல்லுவாங்க, யாரையும் திருத்த முற்படக்கூடாது. அப்படி திருத்த நாங்கள் முற்பட்டோம் என்றால் கடைசியில் நாங்கள் தான் நொந்து போவோம். எங்களுடைய சக்திக்கு அப்பால இருக்கின்ற காரியங்களை நாங்கள் மாற்ற முற்படக்கூடாது. எங்களால் முடிந்தால் அதை மாற்றலாம், முடியாவிட்டால் அதை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது. தோற்று போய்விடுவோம். அதையும் தாண்டி அதனால் ஒரு மன உளைச்சலையும் சம்பாதிப்போம். நிறைய பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் எப்போதுமே மாற மாட்டார்கள். சில வேளைகளில் நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் அல்லது எங்களுடைய குடும்பங்களில் அல்லது எங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களில் மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் மாற மாட்டார்கள். நாங்கள் அவர்களை மாற்ற முயற்சித்தால் அதனால் நாங்கள்தான் நிம்மதியை இழப்போம். இப்படியும் மனிதர் இருக்கின்றார்களா என்று கேட்டால், ஆமாம், அப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த காணொளியுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்றால், நீங்கள் யாரையும் மாற்ற முற்படாதீர்கள். உங்களுடைய சக்திக்கு அப்பால் எதையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அப்படி செய்ய வெளிக்கிட்டால் நீங்கள் நொந்து போவீர்கள் என்பதுதான் இந்த காணொளியினுடைய சாராம்சம். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு வரன் பார்க்க சொல்லி தரகரிடம் சொல்லி வைத்திருக்கின்றார். தரகரும் அப்பப்போ ஜாதகத்தோடு வந்து அந்த பிள்ளை கேட்ட வரங்களை சொல்லுவார். ஆனால் இந்த அப்பா தரகர் கொண்டு வருகின்ற பெரும்பாலான வரங்களில் ஏதோ ஒரு குறை இருக்கென்று சொல்லி அதை தட்டி கழித்து விடுவார். இப்படியே ஆண்டுகள் போகின்றது. மகளுக்கு திருமணமும் நடக்கவில்லை. ஊரிலேயும் மக்கள் பேசத் தொடங்குகின்றார்கள். இதனால் குழப்பமடைந்த அந்த தகப்பன் ஒரு நாள் தரகரை பார்த்து சொல்லுகின்றார், நீ என்ன ஒரு நல்ல வரனும் கொண்டு வருகின்றாய் இல்லை அப்படி என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த தரகர் சொல்லுகின்றார், நான் எத்தனையோ வரன்களை கொண்டு வந்து விட்டேன், நீங்கள்லாம் இது சரியில்லை, அது சரியில்லை, இது குறைபடுகின்றது, அது குறைபடுகின்றது என்று சொல்லி நான் கொண்டு வருகின்ற எல்லா வரன்களையும் தட்டி தட்டி கழித்து விடுகின்றீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த தரகர் சொன்னார். தகப்பன் சொன்னார், இனி பொறுத்து கொள்ள முடியாது, எப்படியாவது என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். தரகர் சொன்னார், அப்படி என்றால் என் கைவசம் இப்பொழுது ஒரு வரன் இருக்கின்றது,
அந்த பையனுக்கே கட்டி கொடுத்து விடுவோம் அப்படி என்று சொல்லி தரகர் சொன்னார். தகப்பனும் அதுக்கு ஒத்துக்கொண்டார். எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்தி முடித்து விடுவோம் அப்படி என்று சொல்லி தகப்பனும் ஒத்துக்கொண்டார். அப்பொழுது தரகர் சொன்னார், இருந்தாலும் அதில் ஒரு குறைபாடு இருக்கின்றது. 10 விஷயங்களிலே 2 விஷயம் குறைவுபடுகின்றது அப்படி என்று சொல்லி தரகர் சொன்னார். அந்த தகப்பன் சொன்னார், 10 விஷயங்களில் 2 தானே குறைவுபடுகின்றது, மிச்ச 8 விஷயம் இருக்குத்தானே, அது என்ன என்று கேட்கக்கூட விரும்பாமல், பரவாயில்லை அந்த 8 விஷயம் இருக்கிறபடியினால் நம்ம அந்த கல்யாணத்தை செய்து வைப்போம் என்று சொல்லி தகப்பன் சொல்லுகின்றார். அப்போ கல்யாண ஏற்பாடு நடக்கின்றது. கல்யாண நாளும் வருகின்றது. கல்யாண சடங்கு நடக்கின்றது. மாப்பிள்ளை பொம்பளை உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஐயர் மந்திரம் மோதுகின்றார். அப்பொழுது அந்த ஐயர் அந்த பையனிடம் சொல்லுகின்றார், இந்த பொரியை எரிகின்ற நெருப்பிலே போடு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த பையன் நினைக்கின்றான், சாப்பிடுகின்ற இந்த பொரியை நெருப்பில் போட சொல்லுகின்றாரே ஐயருக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படி என்று சொல்லி அந்த பொரியை நெருப்பில் போடுறதுக்கு பதிலாக அவன் தன்னுடைய வாயில் போட்டு அதை சப்பினான். இதை பார்த்து ஐயருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. நான் உன்னை நெருப்பில் தானே போட்டு சொன்னேன், நீ வாயில் போட்டு சப்புறாயே என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், இது சாப்பிட்ற பொருள், இதையே நெருப்பில் போட வேணும் அப்படி என்று சொல்லி அவன் கேட்டான். ஐயர் சொன்னார், நான் சொன்னதை செய்யண்டு, இப்போ என்ன நெருப்பில் தானே போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் வாய்க்குள்ளே இருந்த அந்த பொரியை அந்த நெருப்பில் அவன் துப்பி விட்டான். இது ஐயருக்கு இன்னும் கோபத்தை கொண்டு வந்தது. இவனை வைத்து என்ன செய்கிறன்னு தெரியாத பட்சத்தில் தாலி கட்டுகின்ற நேரத்தில் ஐயர் அந்த தாலியை எடுத்து கொடுத்தார் அவனிடம், கட்டு என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொன்னான் ஐயரை பார்த்து, ஐயரே, எனக்கும் உனக்கும் ஒத்துக்கொள்ளாது, நீ மீண்டும் தாலி கைத்து தருகின்றீர், கட்டை சொல்லி கட்டின பிற்பாடு சொல்லுவீர் அது பிள்ளை இது பிள்ளை என்று சொல்லுவீர், அதனால் நீயே தாலியை கட்டு அப்படி என்று சொல்லி அந்த மாப்பிள்ளை பையன் ஐயருக்கு சொன்னான். இதை பார்த்து கொண்டிருந்த பொம்பளையினுடைய தகப்பனார் தரகரை கூப்பிட்டு, என்ன வரனப்பா கொண்டு வந்திருக்கின்றாய், இப்படி சமாச்சாரமாக இருக்கின்றதே, இவனுக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் கேட்குறான் இல்லையே அப்படி என்று சொல்லி தரகரிடம் சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் தரகர் சொல்லுகின்றார், நான் சொன்னேனே 10 விஷயங்களில் 2 விஷயம் குறைபடுகின்ற சொல்லி, அந்த 2 விஷயம் இதுதான், அவனுக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தி கேட்குற ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி தரகர் அந்த பொம்பளையினுடைய தகப்பனை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், 8 விஷயம் இருந்து என்ன பிரயோசனம் இந்த 2 விஷயம் இல்லாமல், இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கின்றார்களா என்பதற்கு ஒரு உதாரணம். ஆம், சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் கேட்காதவர்கள் எப்பொழுதுமே மாற மாட்டார்கள் வாழ்க்கையில். அப்படிப்பட்டவர்களை எப்படி மாற்றுறது, மாற்ற முயற்சித்தால் என்ன நடக்கும்? ஆகவே தான் ஒருபொழுதுமே அவர்கள் மாற மாட்டார்கள். நம்ம மாற்றையும் முயற்சிக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா சில பேரை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்காது. அவருடைய செயல்கள், நடவடிக்கைகள், பேச்சுக்கள், அவருடைய பார்வைகள்
எதுவும் பிடிக்காது. ஒருவேளை நீங்கள் அவர்களை மாற்ற முயற்சித்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மாறப்போவதும் கிடையாது. அவர்கள் மாறாத பட்சத்தில் உங்களுக்கு நிம்மதி வரப்போவதும் கிடையாது. இதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதனால்தான் இந்த சம்பவத்தை பாருங்கள். நீங்கள் ஒரு அழகான ஒரு கட்டிடத்தை பார்க்கிறீர்கள், ஒரு அழகான ஒரு கோயிலை பார்க்கின்றீர்கள், மிகவும் அழகாக அது இருக்கின்றது. அந்த கோயில் பூசப்பட்டிருக்கின்ற வர்ணம் பச்சை அப்படின்னு வைத்துக்கொள்ளுவோம். ஆனால் அந்த பச்சை வர்ணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை. இப்போ என்ன செய்யலாம் என்ற கேள்வி இருக்கின்றது. கோயிலில் பூசப்பட்டிருக்கின்ற வர்ணம் பச்சை, அது உங்களுக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்கு பிடித்தது என்ன? உங்களுக்கு பிடித்தது மஞ்சள். கோயில் உங்களுடையது அல்ல. நீங்கள் கடையில் போயிட்டு மஞ்சள் பெயிண்ட் வர்ணம் வாங்கி அந்த கோயில் அடிக்க முடியுமோ? அடிக்க முடியாது. ஏனென்றால் அது உங்களுடைய கோயில் அல்ல. ஆனால் உங்களுக்கு பிடித்தது மஞ்சள் தான். அந்த கோயிலில் மஞ்சள் பெயிண்ட் இருந்திருந்தால், வர்ணம் இருந்திருந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு தீர்வு இருக்கின்றது. நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு மஞ்சள் கண்ணாடி வாங்கி உங்கள் கண்ணுக்கு போட்டீங்கன்னு சொன்னால் அந்த கோயில் மஞ்சளாக தெரியும். இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? கோயிலுடைய கலரை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு கண்ணாடியை போடுகின்ற பொழுது, மஞ்சள் கண்ணாடியை போடுகின்ற பொழுது அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காகவே மாற்றம் அடைகின்றது. ஆகவே தான் அடுத்தவர்களையோ அடுத்த விஷயத்தையோ மாற்ற முற்படுவதற்கு முதல் நீங்கள் சின்ன விஷயம்தான், உங்களுடைய மன கண்ணாடியை மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி நம்ம ஒரு கடையில் போயிட்டு மஞ்சள் கண்ணாடி வாங்கி போடுகின்ற பொழுது அது மஞ்சளாக தெரிகின்றதோ, அதே போல் உங்களுடைய உள்ளார்ந்த மனம் என்ற கண்ணாடி, அந்த மனம் என்ற கண்ணாடியை நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிம்மதி வரும். ஆட்கள் மாறத் தேவையில்லை, சம்பவங்கள் மாறத் தேவையில்லை, நிகழ்வுகள் மாறத் தேவையில்லை, ஏன் நீங்களும் மாறத் தேவையில்லை. உங்களுடைய மனம் என்ற கண்ணாடியில் இருக்கின்ற கலரை நீங்கள் மாற்றினால், நீங்கள் பார்க்கின்ற தன்மையை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு அது நிம்மதியை கொடுக்கும். ஆகவே தான் இந்த காணொளி ஒரு அருமையான ஒரு சிந்தனையை தான் சொல்லுகின்றது. யாரையும் மாற்ற முற்படாதீர்கள், எதையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள், நொந்து போவீர்கள். மாறாக உங்களுடைய மனம் என்ற கண்ணாடியை நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருப்பீர்கள். நன்றி.